இங்க பாருமா, இதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு வர தேவையில்லை. ஏம்மா என்னம்மா? இல்லம்மா வேணாம்மா, இந்த மாசம் வேலை செஞ்ச சம்பளம் இந்தாங்க. நாளையிலிருந்து நீங்க வர தேவையில்லை வேலைக்கு. அம்மா அம்மா ஐயோ என்ன தப்பு பண்ணுன்னு தெரியல. இந்த மாசத்தோட வேலைக்கு வராதுன்னு சொல்றாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்னம்மா ஏன் கலந்துட்டு இருக்கீங்க? என்னக்கா ஆச்சு? இல்லம்மா, அக்கா திடீர்னு சம்பள காசை கொடுத்துட்டு நாளைக்கு இந்த வேலைக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. ஏன் இப்படி பண்றா? சரி இருங்க, நான் என்னன்னு போய் கேட்டு வரேன். இல்லம்மா வேண்டாம்மா, அக்கா ஏதோ கோவமா இருக்காங்கம்மா, எதுவும் கேட்காதீங்கம்மா. பரவாயில்ல இருங்க, நான் போய் கேட்டு வரேன். அம்மா அம்மா அக்கா 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 எங்க போயிட்டவ? அக்கா உனக்கு பைத்தியக்கு தான் பிடிச்சிருக்காக்கா? ஏன்க்கா அவங்கள நாளைல இருந்து வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்க? நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், அவங்க கிட்ட ஆஷா பிகேவ் பண்றேன். உனக்கு என்னக்கா பிரச்சனை? நான் என்ன சுகர் பேஷண்டா? சுகர் இவ்வளவு கம்மியா போட்டுருக்கேன். இவ்வளவு நாள் நீங்க வேலை பாக்குறேன் இல்ல, நான் எவ்வளவு சுகர் போட்டு குடிப்பேன்னு தெரியாதா உனக்கு? இந்தா புடி, சுகர் போட்டு வா போ. ஏதோ பேஷண்ட்டுக்கு எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்துக்கிறேன். அம்மா இந்தாங்கம்மா, இப்ப கரெக்டா இருக்குமா? டின்னர் ரெடி பண்ணிட்டியா? ஆயிடுச்சுமா. சீக்கிரம் எடுத்துட்டு வை. நான் உங்ககிட்ட கேட்டேனா? இல்லம்மா, வெளியில போயிட்டு வந்திருக்கீங்க, டயர்டா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. தண்ணில ஒன்றும் தேவையில்ல, எடுத்துட்டு போ. வேற என்னடி பண்ண சொல்றிய நீ? ஏன்க்கா என்னக்கா ஆச்சு? உனக்கே தெரியலடி குட்டிமா, எனக்கு வேலை போயிருச்சுன்னு சொல்லிட்டு. முன்னாடியாச்சும் நீயும் வேலை பார்த்துருந்த, நானும் வேலை பார்த்துருந்தேன். நம்ம 2 பேர் சம்பளம் வச்சுதான் அந்த அம்மாக்கே சம்பளம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நீ மட்டும் தானே நீ வேலைக்கு போயிட்டு இருக்கிற. உன்னோட சம்பளத்துல இந்த வீட்டு செலவே சரியா போயிடுது. இதில் நான் அவங்களுக்கு எப்படி சம்பளம் போட முடியும்? அதாண்டி, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன், சரி எல்லா வேலையும் நானே பார்த்துக்கலான்னு. இப்போ சொன்னதானே அவங்க வெளியில போய் வேற ஏதாச்சும் வேலை தேடுவாங்களே, அதாச்சும் சம்பளம் வரும்ல. அவங்க வீட்லயும் சின்ன பசங்க இருக்கிறாங்க இல்லடி, அதனால தாண்டி நான் அந்த மாதிரி பேசிட்டேன். சாரிக்கா, நீ சொன்னது கரெக்ட் தான்க்கா. சரிக்கா, அவங்கள வேலை விட்டு நிறுத்திடலாம்க்கா. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிட்டு இருந்தது நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். 5 வருஷமா இந்த வீட்டில் வேலை பார்க்குறேன், நீங்கள் இது கூட புரிஞ்சுக்கலையம்மா. உங்களுக்கு வேலை இல்லைன்ற விஷயம் முன்னாடியே தெரியுமா? நம்ம சின்னம்மாவோட சம்பளத்தில் தான் இந்த குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுமா. எனக்கு சம்பளம்லாம் முக்கியம் இல்லைம்மா, எனக்கும் என் குழந்தைங்களுக்கு 2 வேளை சாப்பாடு போட்டிங்கன்னு எங்களுக்கு அதுவே போதும்மா. மற்றபடி உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்குதோ அப்போவே சம்பளம் கொடுங்கம்மா, போதும். இப்போதைக்கு எனக்கு சம்பளம் வேண்டாம்மா. இந்தாங்கம்மா, நீங்க கொடுத்த சம்பளம். பரவாயில்ல, வேண்டாம், வீட்டுல எத்தனையோ செலவுக்கு வச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு வேலை கிடைச்ச அப்புறமே நான் வாங்கிக்கிறேம்மா. இந்தாங்க. சரிங்கம்மா, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்கம்மா, சாப்பிடுங்க. சரிக்கா, வாங்க சின்னம்மா. பாத்தியாக்கா, அவங்கள அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாடி, இது தெரியாம நான் அவங்க மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். சரி வாக்கா, சாப்பிட போலாம். சரிடி, வா போலாம்.